இன்று திங்கட்கிழமை, குரோதி ஆனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய திதி திருதியை மறுநாள் அதிகாலை 3:23 வரை, பின்னர் சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் மாலை 5:55 வரை, பின்னர் திருவோணம். யோகம் மரண யோகம் மாலை 5:55 வரை, பின்னர் அமிர்த யோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் மிதுனம் ராசிக்கு. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். காரணம் வனிஜை பத்ரம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை திருதியை. இன்றைய விசேஷம் வைத்ருதி ஸ்ரார்த்தம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 24/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் வேலையாட்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கடினமான காரியங்களை மிகவும் எளிதாக முடிப்பீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். அதே நேரத்தில் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க. மனைவழி உறவுகளால் ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும். பால்ய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினருடன் கலந்தாலோசி பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீங்க.
சொத்து விஷயங்கள்லாம் மிகவும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காணக்கூடிய சூழல் ஏற்படும். ஆடை ஆபரணம் சேரும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரனுக்கு தான் முக்கிய அலுவல்களை முடிக்க முடியாமல் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. மற்றவர்கள் உதவி செய்ய போய் நீங்கள் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க. பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். வெளி உணவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. பணப்புழக்கம் கணிசமாகலாம் உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.